அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி இந்த கோழி குஞ்சு 150 ரூபான்னு வாங்கினேன். மழான கோழி குஞ்சு. இந்த காலெலாம் நீட்டமாக தான் வைக்கிது. வேறு நாட்டுக்கோழி குஞ்சு தான் வாங்கினேன். முட்டையை வந்து அவிச்சிட்டு இப்படி இலவியெல்லாம் போடுங்க. தனியாக சட்டியை சரித்து அந்த சூட்டில் போட்டு 2-3 கொதிச்சா போதும். அதுக்கு இப்படி இலவியில் போட்டால் தான் இலசாக வைக்கும். நம்ம ஓடவும் செய்யாது, மீடியமான இலசாக வைக்கும். மருந்து சோறு பாருங்கள். இது பெரிடா உள்ள பிள்ளைகளுக்கு, அதுக்கப்புறம் வயிறு வலி வர்ற பிள்ளைகளுக்கு. இதுக்கு எண்ணெய் ஊற்றுறது நெய் தான், ஜெம்பராண்டு நெய் பாருங்கள். ஜெம்பராண்டு நெய் இந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஆக்கினேன். நம்ம வீட்டு மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி போட்டு, சின்ன வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி பழம் எல்லாம் போட்டு தாளித்து ஊற்றினேன். கொஞ்சம் கேஸ்நட்டும் சின்ன துண்டு தேங்காயும் வச்சு அரைச்சி ஊற்றினேன். பால் அதுதான் நல்லா இருக்கும். பாருங்கள் எப்படி வைக்கிறேன். நல்லா கிரேவியாக 2 முட்டும் தொடையை ஒன்றாவே போட்டுட்டேன். அந்த அளவுக்கு சின்ன குஞ்சு போகுது. இது எங்கள் 2 பேர் 3 பேருக்கு தாராளம். முட்டை 4 சோறு. பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் இப்படி இந்த முட்டையை பாருங்கள். இதுக்கு என்ன வித்தியாசம். இது நாட்டு முட்டை. இதை பற்றிலாம் சரி எதா பேச வைக்கிறேன். நான் இந்த இதுதான் திம்பேன். இது திங்க மாட்டேன், எனக்கு பிடிக்காது. நான் ரெக்கார்டு தான் திம்பேன். நாட்டு முட்டை எனக்கு பிடிக்காது, திங்க மாட்டேன். அந்த நாளில் 40 முட்டை 50 முட்டை 100 முட்டைன்னு கொண்டு தருவேன். இன்றைக்கிறே இந்த வட்டியில் தான் வச்சு தண்ணிப்பீங்க தண்ணி அப்போ ஃப்ரிட்ஜில் ஏது வச்சு என்ன செய்வாலும் தண்ணி குடத்து கீழே மண்ணிக்கும். அதில் வச்சு மேலே ஒரு ஈர துணியை போட்டால் முட்டை கூலாகாது. கரெக்டாக கூலாக இப்போ ஐஸ் பெட்டில் வச்சிடுறோம். அதனால் ஒரு கூலாகையில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் பிள்ளை பெற்றவங்களுக்கு பீரியடில் ப்ராப்ளம்னா வயிற்று வலி ரொம்ப அதிகமாக வர்ற பிள்ளைகளுக்கு இதெல்லாம் ஆகிட்டு வந்து சீக்கிரமாக நல்ல பீரியட் பட்டுரும். பட்ட உடனே பிள்ளைகள்ட்ட வயிற்று வலி குறைஞ்சிரும். கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது. ரெண்டுமே கர்ப்பப்பைக்கு, உடம்பு சத்துக்கு, சளிக்கு, எல்லாத்துக்குமே இது சத்துள்ள மருந்து. சளிக்காரவங்களுக்கும் ஆக்கி கொடுப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு தெரியுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. பிறகு துவா செய்யுங்க. இந்த வெயிலுடைய கொடுமையை நீங்கள் மழை பெய்யறதுக்கு மழை பெய்த்து ஓதி மழையை வர வைங்க. அதான் உங்களோட திறமை. இருக்கிற ஆட்களோட திறமை. ரொம்ப மசகமாக வருதுமா. அஸ்ஸலாமு அலைக்கும்.